அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். இல்லக்கா, அவர் சொல்றது கரெக்ட் தான். அவர் கடமையை முடிக்கட்டும், நான் வெயிட் பண்றேன். இதுதான் நான் செஞ்ச தப்புக்கு பிராயச்சித்தம். தேவி, என்ன புரிஞ்சுக்கிட்டு பேசினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் தேவி. ஐயோ, நான் தான் சாரி கேட்கணும். சரி இருங்க, நான் காஃபி எடுத்துட்டு வரேன். சாரிங்க. இட்ஸ் ஓகே செல்லம், அதுல ஒண்ணு இல்ல. வாங்க. வாங்க வாங்க. என்னம்மா பவானி, சௌக்கியமா இருக்கியா? நல்லா இருக்கேன் சாமி. ஆமா, ரொம்ப நாள் ஆள காணுமே. அது கொஞ்சம் பிஸியா இருந்துட்டேன். இவரு சூர்யா, நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம். சந்தோஷமான விஷயமா? அதுக்கு சாமி பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிடுங்க. ஓம் அன்னையே போற்றி, ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி. இதுல என் அத்தையோட தாலி இருக்கு, அத அம்மன் கிட்ட வச்சு கொடுங்க சாமி. சிறப்பா நான் ஒரு குங்கும அர்ச்சனை பண்ணிடுறேம்மா. 2 பேரும் பேரு ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. பேர் சூர்யா, கன்னிராசி, உத்தர நட்சத்திரம். பவானி பவானி கும்பராசி, அவிட்ட நட்சத்திரம். ரொம்ப பொருத்தமான ஜோடிதான். ஓம் அம்மையே போற்றி, ஓம் அம்பிகையே போற்றி. பவானி, இந்த ஐயர் நல்ல உற்சாகமா இருக்காரு. இவர் எனக்கு ரொம்ப நாளா தெரிஞ்ச ஐயர் தான். இவர் தான் நம்ம கல்யாணத்துக்கு ஃபிக்ஸ் பண்ண சொல்லி கேட்க போறேன். ஓகே. தாயே, இந்த முறையாவது கலாவதி சதியால தடங்கள் ஏற்படாம எங்க கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். பாட்டி நல்லபடியா குணமாகி கூமா ஸ்டேஜ் விட்டு வெளியே வந்து கண்முழிக்கணும். இவரு சித்தியோட பாச வலையில விழாம அவங்களோட சுயரூபத்தை கூடிய சீக்கிரம் புரிஞ்சுக்கணும். எங்க அம்மாவை சாட்சியா வச்சு நான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிறேன். ஆசீர்வாதம் பண்ண இப்ப பாட்டியும் சுயநினைவோட இல்ல, சித்தியை தான் இப்ப அந்த ஸ்தானத்துல நான் வச்சிருக்கேன். எங்க கல்யாணம் எந்த தடங்களும் இல்லாம நல்லபடியா நடக்கணும். ஓம் அன்னையே தாயே போற்றி போற்றி. தனம் தரும் கல்வி தரும் பொருளாலும் தளர்படியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லெண்ணை எல்லாம் தரும் அன்பரென்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கிடைக்கணும். எந்த குறையும் இல்லாம சந்தோஷமா சௌக்கியமா இருக்கணும். ஓம் சக்தி. தீர்க்க சுமங்கலியா இருக்கணும், தீர்க்காயுளோட இருக்கணும். பிரியா அக்கா, சர்ப்ரைஸ். ஹாய். ஹாய். நாங்க எங்க கல்யாணத்துக்காக வேண்டிக்க வந்தோம். நானும் உங்க கல்யாணம் சீக்கிரமா நல்லபடியா நடக்கணும்னு வேண்டிக்க தான் வந்தேன். பாத்தீங்களா, இவளுக்கு எவ்வளவு நல்ல மனசு பாருங்க. அம்மா, தாலிக்கு நல்லா பூஜை பண்ணியாச்சு. இதுல அம்மனோட ஸ்பெஷல் குங்குமம் இருக்கு, தினமும் நெத்தியில வச்சுக்கங்க. சாமி, உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். நீங்க மண்டபத்துல இருக்க, நான் இத வந்துடுறேன். சரி. வா பவானி. வா. அப்பா அம்மா நல்லா இருக்காங்க? சொல்லுங்க. சாமி, துர்கை அம்மன் கோயில்ல தான் கல்யாணம் வச்சிருக்கோம். நீங்க தான் நடத்தி கொடுக்கணும். ஓ, சிறப்பா பண்ணிடலாமே. அப்புறம் நீங்க தான் ஒரு நல்ல முகூர்த்தத்தை பார்த்து கொடுக்கணும். அதுவும் சீக்கிரமா வர மாதிரி சொல்லுங்க. கவலைப்படாதீங்க, வர்ற புதன்கிழமை நல்ல முகூர்த்தம் வருது. ரொம்ப விசேஷமான நாள். அன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்க குடும்ப வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நானும் அன்னைக்கு ஃப்ரீயா தான் இருக்கேன். நிச்சயமா கல்யாணத்தை அன்னைக்கே வச்சுக்கலாம். அப்போ உடனே ஃபிக்ஸ் பண்ணிடுங்க சாமி. ஏமா, கல்யாணம் பண்ணிக்க போறது இவங்க 2 பேரும், நடுவுல நீ யாரு? இவ்வளவு ஆர்வமா இருக்க? இவங்களுக்கு கல்யாணம் ஆனாதான் நான் யுஎஸ் போக முடியும், அதனால தான் இவ்ளோ ஆர்வம். ஓ அப்படியா, சரி சரி. கல்யாணம் மட்டும் இல்ல சாமி, அடுத்த வருஷமே குழந்தையும் இவங்க பெத்துக்கணும். அதுக்கான நேரத்தையும் கரெக்டா குறிச்சு கொடுங்க. நீங்க கவலைப்படாதீங்க, அந்த முகூர்த்தம் குறிச்சு கொடுக்கறதுல நான் ரொம்ப எக்ஸ்பர்ட். சாமி ஒரு நிமிஷம். சாமி,
தயவு செஞ்சு எல்லா ஏற்பாடையும் நீங்களே பண்ணிடுங்க. இந்தாங்க அட்வான்ஸ் படிங்க. எல்லாம் மறக்காம வரும்போது வாங்கிட்டு வந்துருங்க. 2 மாலை மட்டும் வாங்கிட்டு வந்துருங்க. மத்தத நான் பாத்துக்கிறேன். ஜாம் ஜாம்னு கல்யாணத்தை பண்ணிடலாம். சரிங்க சாமி. பண்ணிடலாம் சாமி. உங்க 2 பேருக்கும் இப்பவே கல்யாண கலை வந்துருச்சுக்கா. போதும் வா. ரஞ்சித், முதல்ல குட் நியூஸ் சொல்லுங்க. அந்த கேள்வியை போட்டு தள்ளிட்டீங்களா? அந்த செய்தியை சொல்ல தான் வந்திருக்கீங்களா? இல்ல ரஞ்சித், அது வந்து அப்புறம் ஏன் வந்தீங்க? போன முறை வந்தப்போ பாட்டியை கொன்னுட்டு நீங்க யாருன்னு நிரூபிக்கிறேன்னு சொன்னீங்க. என்ன ஆச்சு? ஏ ரஞ்சித், என் வேதனை உனக்கு கிண்டலா இருக்கா? அந்த கிழவிய கொல்ல நான் பல தடவை முயற்சி பண்ணேன். ஆனா என்னால முடியலடா. என் தோல்வியை நான் ஒத்துக்கிறேன். போதுமா? அம்மா, இங்க பாரு, என் புள்ள, நீ எனக்கு எப்பவுமே பக்கபலமா இருப்ப. நீ இருக்கிற தைரியத்துல தான் நான் நிறைய காரியங்களை சாதிச்சேன். இப்ப நீ ஜெயிலுக்குள்ள இருக்க. என்னால எதையுமே சரியா பிளான் பண்ண முடியலடா. இத பாரு ரஞ்சித், உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்றேன்டா. அந்த வீட்ல எல்லா விஷயமுமே என் கை மீறி போயிடுச்சுடா. நாளைக்கு அந்த பவானிக்கும் சூர்யாவுக்கும் கல்யாணங்கிற வரைக்கும் முடிவாயிடுச்சு. அந்த கல்யாணத்தை நிறுத்த நானும் பல குறுக்கு வழியில முயற்சி பண்ணி பார்த்துட்டேன். என்னால நீ இல்லாம தனியா எதுவுமே செய்ய முடியலடா. பவானி நல்ல சூர்யாவை மைக்கி கைக்குள்ள போட்டுக்கிட்டா. வீட்டு சாவி கொத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சுக்கிட்டா. வீட்டு நிர்வாகமும் இப்ப என் கண்ட்ரோல்ல இல்ல. அவளும் சூர்யாவும் சேர்ந்து என்ன டம்மி ஆக்கிட்டாங்கடா. இவ்ளோ தூரம் பிரச்சனையை ஏமா வளர விட்ட? சூர்யாவை உன்னால அடக்க முடியலையா? அவன் சில சமயம் என் பக்கம் பேசுறான். ஆனா பல சமயம் அந்த பவானி மேல கண்மூடித்தனமா காதல் வச்சுக்கிட்டு அவ பக்கம் சாஞ்சிடுறான். சூர்யாவை தம் பக்கம் வச்சுக்கிட்டு என்கிட்ட இருந்த பவரையெல்லாம் அந்த பவானி மொத்தமா அவ பக்கம் இழுத்துக்கிட்டான். நான் அந்த பிரியாவை பாயாசம் செய்ய வச்சு அதுல விஷம் கலந்து சூர்யா பவானியை குடிக்க வச்சு கொலைப்பழிய பிரியா மேல போடலான்னு நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன். அந்த பிளானும் சொதப்பிடுச்சு. இப்ப நாளைக்கு சூர்யாவுக்கும் பவானிக்கும் கல்யாணம்ங்கிற நிலைமைக்கு வந்துடுச்சு. விடக்கூடாதுமா. இந்த கல்யாணம் மறுபடியும் நடக்க கூடாது. அப்படி நடந்தா சொத்து நிரந்தரமா நம்ம கையை விட்டு போயிடும். அதனாலதான் நான் இப்ப உன்னை பார்க்க வந்தேன். அந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னா நீ எனக்கு வேணும். இத பாரு, உன்னை வச்சுதான் நான் அந்த காரியத்தை சாதிக்க முடியும். உன்னால மட்டும்தான் அது முடியும். பவானிக்கு சரியான பாடம் கத்து கொடுக்கணுங்கிற வெறி எனக்குள்ளேயும் இருக்குமா? நீ சொல்றத செய்யதான் நானும் ஆசைப்படுறேன். ஆனா இப்ப நான் ஜெயில இருக்கனே, என்னால எப்படி வெளியே வர முடியும்? இத பாரு, நான் சொல்ற மாதிரி செஞ்சா அது முடியும். என்ன செய்யணும்? பாரு, நான் சொன்ன மாதிரி செஞ்சு எப்படியாவது ஜெயில் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடு. மீதி விஷயத்தை நானும் சரண்யாவும் ஜெயில் ஹாஸ்பிட்டல்ல ஏற்பாடு பண்றோம். அங்கிருந்து உன்னை வெளியே கொண்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு. இந்த கல்யாணத்தை நடக்க விடக்கூடாது. இந்த கல்யாணத்துல வச்சு சூர்யா பவானிய ஒரேடியா க்ளோஸ் பண்ணணும். சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். சரி, ஜாக்கிரதை. வரேன். என்ன பவானி? என்ன இது? கதவெல்லாம் திறந்திருக்கு. இவ்ளோ இருட்டா இருக்கே. வீடு இருட்டா இருக்கு. கரண்ட் கட்டா? என்ன நடக்குது? சந்திராக்கா, லேகாக்கா, சந்திராக்கா, லேகாக்கா, கிருஷ்ணா, தேவி, தேவி, என்ன நடக்குது? கிருஷ்ணா, கரண்ட் இல்லையா? யாராவது இருக்கீங்களா? ஏய், வாவ்,
என்ன இதெல்லாம்? ஒரே டெக்கரேஷனா இருக்கு பவானி. என்ன பவானி? அங்க பாருங்க. Welcome, welcome. வாங்க வாங்க. என்னக்கா? நீங்க வரவேற்கலாம். வெல்கம். டெக்கரேஷன்லாம் பாத்தீங்களா? நல்லா இருக்கா? எல்லாம் உங்க கல்யாண ஃபங்க்ஷனுக்கு தான். சூர்யா, என்ன இதெல்லாம் பார்த்து பயந்துட்டீங்களா? ஆமா பின்ன. என்னது இது? எங்க கல்யாணத்துக்காக வீட்டை இவ்ளோ டெக்கரேட் பண்ணீங்களா? இது பொண்ணு வீடுன்னு சொன்னோம்ல, இவ்ளோ டெக்கரேஷன் பண்ணாம? சரிதானே? பவானி, உன் கூட பிறக்கலைனாலும் இவ்வளவு பாசம் வச்சிருக்காங்களே, நீ ரொம்ப கொடுத்து வச்சவ. அக்கா, சூர்யா சார் இந்தாங்க. அட, பாத்தீங்களா? சாப்பிடுங்க. Thank you. Thanks. It's okay. இத செஞ்சியா? ஆமாக்கா. சந்திரா மேடம், ஆ? நீங்க சொன்ன மாதிரியே பவானியை நான் இங்க கூட்டிட்டு வந்துட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் சூர்யா. இதுதான் பவானிக்கு தாய் வீடு. நாளைக்கு கல்யாணம் ஆகி பவானியை இங்க இருந்து கூட்டிட்டு வரதுதான் முறை. அதனாலதான் இன்னைக்கே கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னேன். இருந்தாலும் ஒரு நாள் ராத்திரி பூரா பவானியை தனியா விட்டு நான் எப்படி இருப்பேன்? அடேங்க அப்பா, இங்கதான் இப்படி ஒரு ஆக்டிங். ஆ, வாசலுக்கு போனதும் என் பொண்டாட்டி அவ அம்மா வீட்டுக்கு போயிட்டான்னு சந்தோஷமா கத்துவீங்க. ஆ, பவானி. ஆஹா, இல்ல இல்ல இல்ல. கணவர்கள் சார்பா இதுக்கு நான் கடுமையா ஆட்சேபிக்கிறேன். என்ன கிருஷ்ணா? எனக்கு எதுவும் தெரியல சார். ஆ, வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கிறதால இதுதான் சிக்கல். எனக்கு அந்த அனுபவமே கிடையாது. சூர்யா சார், ம்? இவங்க கிண்டல் பண்றாங்க, நீங்க கண்டுக்கவே கண்டுக்காதீங்க. இன்னைக்கு ஒரு நாளைக்கு தானே நீங்க பவானி அக்காவை பிரிஞ்சிருக்க போறீங்க. நாளைக்கு பவானி அக்கா உங்க வைஃப் ஆனதுமே வாழ்க்கை பூரா உங்க கூட தானே இருக்க போறாங்க. ஆ. அப்புறம் என்ன? அது கரெக்ட் தான். ஆனா இன்னைக்கே உங்க சுதந்திரத்தை நல்லா அனுபவிச்சுக்கோங்க. ஐயோ, ஏன் எல்லாரும் போட்டு இவரை இப்படி பயமுறுத்துறீங்க? இங்க பாருங்க சூர்யா, நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க. ம். உங்க சுதந்திரம் எப்பவுமே உங்களுக்கு உண்டு. ஓகேவா? குடிங்க. தேங்க்ஸ் பவானி. பாத்தீங்களா? இது கூட அவங்களா மனசு வந்து கொடுத்தாதான் அனுபவிக்க முடியும். ஐயோ. அடடா. இங்க பாருங்க. அட, இந்த பக்கம் பாருங்க. அவங்க சொல்றதெல்லாம் கேட்க கூடாது. நம்ம எப்பவுமே நானா இருப்பேன், நீங்க நீங்களா இருக்கணும். சிறந்த தம்பதிகள் எப்படி இருக்கணும்னு வேணும்னா இவங்களை கேளுங்க. அக்கா சொல்லுங்க. சரியான ஆள் தான் மேடம், கேக்குறாங்க. சிறந்த தம்பதிகளா எப்படி இருக்கிறது மேடம்? அது வெரி வெரி சிம்பிள். ஆ, அது எப்படின்னா, ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டம்தான். நிறைய சண்டைகள், கருத்து வேறுபாடுகள் வரும். ஆனா என்னைக்கு இந்த ஆளை திருத்த முடியாதுன்னு பொண்டாட்டிக்கும், இவகிட்ட பேசி ஜெயிக்கவே முடியாதுன்னு ஒரு புருஷனும் தீர்மானமா ஒரு முடிவுக்கு வராங்களோ, அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உருவாகும். ஆ, அதுக்கப்புறம் அவங்களே சிறந்த தம்பதிகளா மாறிடுவாங்க. ஆ, ஏய், இப்படி வா, நான் சொல்றேன். கரெக்ட். ம், புருஷன் காது கேட்காம இருக்கணும், பொண்டாட்டி வாய் பேசாம இருக்கணும். அவங்கதான் சிறந்த தம்பதிகள். ஆ, பிரதர், ஆ, இங்க கவனிங்க. காதலிக்கிற வரைக்கும் தான் வேலை வேலைக்கு சோறு. ஆ. கல்யாணம் ஆச்சு, வேலைக்கு போனதான் சோறு. ஞாபகம் வச்சு. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை வந்தா 4 செவுத்துக்குள்ள இருக்கணும்னு பொண்டாட்டி சொல்லுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா, நீங்க தப்பிச்சு போக கூட வழியே இல்லைன்னு அர்த்தம். ஐயோ, ஐயோ, இருங்க இருங்க, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். என்ன இது? எல்லாருமே சேர்ந்து இவரை பயமுறுத்துறீங்க. நானே ரொம்ப கஷ்டப்பட்டு அவரை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சிருக்கேன். ஐயோ, பாருங்க அவர் எவ்வளவு பயந்துட்டாருன்னு. அக்கா, பயமும் நல்லதுக்கு தான். விடுங்க, இப்பல இருந்தே ட்ரைனிங் ஆயிக்கிட்டோம். இத பாரு, நான் சொன்ன மாதிரி செஞ்சு எப்படியாவது ஜெயில் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடு. மீதி விஷயத்தை நானும் சரண்யாவும் ஜெயில் ஹாஸ்பிட்டல்ல ஏற்பாடு பண்றோம். அங்கிருந்து உன்னை வெளியே கொண்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு. இந்த கல்யாணத்தை நடக்க விடக்கூடாது. இந்த கல்யாணத்துல வச்சு சூர்யா பவானிய ஒரேடியா க்ளோஸ் பண்ணணும். இந்தா சாப்பிடு. யோ நில்லியா, என்னது இது? ஏய், கொழுப்பா உனக்கு. சப்பாத்தி தூக்கி கீழே எதுக்குடா போறா? யோ, பேப்பர் அட்டை மாதிரி இருக்கு. இதை கடிச்சு சாப்பிட முடியுமா? தினம் தினம் இதே கொடுமை. எல்லாரும் இதைத்தான் சாப்பிடுறாங்க. உனக்கு என்ன கொம்பா முளைச்சிருக்கு?
எனக்கு பிரியாணியும் சரக்கும் வேணும். அடி நீ என்ன 5 ஸ்டார் ஹோட்டல்ல தங்கியிருக்க? இங்கே தான் கிடைக்கும். எனக்கு இப்போ பிரியாணியும் சரக்கும் வேணும். அடி பிச்சிருவேன், ஒழுங்கா சாப்பிட்றா. இந்தா இது நீயே சாப்பிட்றா. சார் ஜெயலலிதா சார், சாப்பாடு கொடுத்தா எரிவே நீ? எவ்வளவு தைரியம் இருக்கும்? எரிவியாடா? எரிவியா? என்னையா என்ன நடந்துச்சு சொல்லு. சார் சப்பாத்தி கொண்டு வந்தேன் சார், எம்மளை தூக்கி போட்டா சார். கேட்டா சட்டை பிடிச்சு அடிக்க வரா சார். என்னையா? யோ எனக்கு பிரியாணி சரக்கு சைட் டிஷ் எனக்கு இப்பவே வேணும். குடுப்பீங்களா மாட்டீங்களா? அவ்வளவு திமிராடா உனக்கு? இப்ப குடுக்கறேன்டா. யோ நல்லா போட்டு இவன் அடியா. அடி சாப்பாடு கிடைக்க மலையா சந்திரா மேடம், சஞ்சய் சார் வீட்ல இல்லையா? அவர் வேலை விஷயமா வெளியூர் போயிருக்காரு. ஏன், என்ன விஷயம்? அதான் இவ்வளவு தைரியமா பேசுறீங்க. ஏன், என் தைரியத்துக்கு என்ன குறைச்சல்? நான் இந்த வீட்டு எஜமானி மட்டும் இல்ல, ஜர்னலிஸ்ட். ஓ ஐயோ, உங்ககிட்ட எல்லாம் என்னால வாதம் பண்ண முடியாதுமா. நான் கிளம்புறேன், எனக்கு டைம் ஆயிடுச்சு. இருங்க சார், இருங்க. எங்க போறீங்க அதுக்குள்ள? உங்களை அவ்வளவு ஈஸியா விட்டுருவோமா என்ன? இங்க உங்களுக்கு நிறைய சர்ப்ரைஸ் இருக்கு. சர்ப்ரைஸா? ஆமா. என்னது? உங்களுக்கு ஒரு போட்டி இருக்கு. போட்டியா? ஆமா சார், எங்க வீட்டு பொண்ணு உங்களுக்கு அவ்வளவு ஈஸியா கட்டி கொடுத்துருவோமா? அப்போ பவானிய கட்டிக்க உங்களுக்கு தகுதி இருக்கா, அது இல்லையான்னு நாங்க எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம் வைக்க போறோம். எக்ஸாமா? ஆமா, அதுல ஜெயிச்சாதான் பவானியை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்போம். என்ன? ஐயோ, எனக்கு எக்ஸாம்னாலே ரொம்ப பயங்க. பவானி எப்படியாச்சும் காப்பாத்து பவானி. இது புடிங்க நீங்க. அப்பா நான் தப்பிச்சேன். வீர தமிழனே, போட்டிக்கு நீங்க பயப்படலாமா? என்ன சந்திரா? வாடி வாசல்ல நின்னு காளைய வாடா வாடான்னு கூப்பிடுற பரம்பரை நம்ம பரம்பரை. ஜல்லிக்கட்டுல ஜெயிச்சு இளவட்ட கல்ல தூக்கி கல்யாணம் பண்ற பரம்பரை நம்ம பரம்பரை. ஆமா பவானி, 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 திடீர்னு உனக்கு என்னாச்சு? இவங்க முன்னால என் மானத்தை வாங்கிராதீங்க. இவங்க வைக்கிற போட்டியில வெற்றி வாக சூடி அதுக்கப்புறம் என் கைய வந்து புடிங்க, சரியா? என்ன கட்டிக்கணும்னா என்னோட சொந்தக்காரங்களை நீங்க திருப்திப்படுத்தி தான் ஆகணும். என்ன? சரி சரி சரி, சொல்லுங்க. என்ன பட்டி? என்ன பட்டி சொல்லுங்க, சொல்லுங்க சொல்லுங்க. அது சஸ்பென்ஸ். ஆமா, அதுக்கு முன்னாடி நல்லா தெம்பா டிஃபன் சாப்பிடுங்க. ஆமா, எல்லாரும் வாங்க வாங்க டிஃபன் சாப்பிடலாம் வாங்க. தெம்பா டிஃபன் சாப்பிட்டு போட்டி வைக்கிறீங்களா? பவானி எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அக்கா, அவர் ஏதோ உசுப்பேத்து விடணும்னு நான் கொஞ்சம் வீரமா பேசிட்டேன். இது என்ன போட்டிக்கா? போட்டி உனக்கும் தான். நீயும் கொஞ்சம் தெம்பா சாப்பிடு. வா 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 வாங்குற. சார் சிஸ்டர், டியூட்டி முடிஞ்சிருச்சு, நான் கிளம்பட்டுமா? ஏதாவது இருந்தா ஃபோன் பண்ணுங்க. சரிங்க சார். ஓகே. எதுவும் எமர்ஜென்சி கேஸ் இல்லையா? இல்ல டாக்டர், எதுவானாலும் ஏதாவது எமர்ஜென்சி கேஸ் வந்ததுன்னா உடனே இமிடியேட்டா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. சரிங்க நான் உடனே வந்துடுறேன். என்ன? போடா. ஐயோ வலி தாங்க முடியலையே, வலி தாங்க முடியலையே, வலி தாங்க முடியலையே. ஜெயில்ல ஒரு சின்ன கைகலப்பு ஆயிடுச்சு. விஷயம் வெளியே தெரிய வேண்டாம் டாக்டர். நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க. நர்ஸ், இவரை கூட்டிட்டு போய் ட்ரெஸ்ஸிங் பண்ணுங்க. நான் வரேன். கூட்டிட்டு போங்க. ஆக்சுவலா என்ன ஆச்சு? கைதிகளுக்குள்ள கலாட்டா சார். ஐயோ ஐயோ ஐயோ, என் பிள்ளைக்கு என்னங்க ஆச்சு? தகவல் தெரிஞ்சு தானே வந்திருக்கீங்க, நீங்களே போய் பாருங்க. ரஞ்சித், ரஞ்சித், நீங்க 2 பேரும் வெளியே வெயிட் பண்ணுங்க. சரிங்க சார், நான் கூப்பிடுறேன். ஓகே சார். ஒண்ணும் இல்ல சார், ஒண்ணும் இல்ல சார், ஒண்ணும் இல்ல. கொஞ்சம் பொறுத்துக்கோங்க ப்ளீஸ், ப்ளீஸ் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க சார். இப்ப டாக்டர் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க சார். ஐயோ, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சாரேகாமா டிவி ஷோஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.